அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு எவ்வித தட்டுப்பாடுகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் நிகால் செனவிரத்ன பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி பற்றாக்குறை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னிட்டு இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. இந்நிலையில் சீனி மற்றும் பருப்பின் மொத்த விற்பனை விலை 2 முதல் 3 ரூபாய்கள் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலைமைகளை நீடித்தால் ஏற்படும் எதிர்விளைவுகள் குறித்தும் ஆலோசித்து வருகின்றோம். தற்போதைய போர் சூழலால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் அடிக்கடி ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தின் மொத்த விலை சுமார் 10 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஈரானிலிருந்தே 60 வீதமான நெத்தலி கருவாடு இறக்குமதியாகிறது. போர் காரணமாக அந்த சந்தை தற்போது மூடப்பட்டுள்ளதால் மாற்றீடாக தாய்லாந்திலிருந்து நெத்திலியை இறக்குமதி செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். எனவே கப்பல் கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்துள்ளதால் ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வருவதற்கும் மேலதிக கட்டணங்களை செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. டின்மின் இறக்குமதி தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி போதுமானதாக இல்லாததால் டின்மின் இறக்குமதி மீண்டும் அனுமதி வழங்குமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். எனவே அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை. எனவே பதுக்கி வைத்து அதனை தட்டுப்பாடுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்பதாகத்தான் இப்போது இந்த கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்படுகின்ற விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே அத்தியாவசிய நுகர்வோர் இறக்குமதி சங்கத்தினுடைய தலைவர் நிகால் செனவிரத்ன இந்த கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். எனவே எரிபொருள், எரிவாயு, அதே போல இவ்வாறு முறைமை நாட்டில் இருப்பதற்கின்ற வரிசை தொடர்பான விவகாரம் அடிப்படையாக வைத்து அரசாங்கத்துடைய செயற்பாடுகள், அதே போல பெட்ரோலை கூடுதலான நடைமுறை தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம்.